Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11ல hidden and find out பண்ண முடியாமல் இருக்கிற malwares and virus எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரும் யூஸ் பண்ணாமல் விண்டோஸ் சிஸ்டம்ஸ்ல இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி delete பண்ணலாம்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First of all, Windows up-to-date இருந்தாலே basic virus and malwares Windows attack பண்ணாது. அதனால Windows systems எப்பவுமே up-to-date வைங்க. And virus and malwares find out பண்றதுக்கு முன்னாடி சிஸ்டம் உடைய இன்டர்நெட்டை டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. Then search மெனுல virus and threat protection search பண்ணி ஓபன் பண்ணுங்க. யூஸ்வலாக விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணி குயிக் ஸ்கேன் அண்ட் ஃபுல் ஸ்கேன் தான் பண்ணுவோம். பட் குயிக் ஸ்கேன் அண்ட் ஃபுல் ஸ்கேன் பண்ணுறதால சிஸ்டமுடைய ஆன்லைன் வைரஸ் அண்ட் மால்வேர்ஸ் மட்டும்தான் டிலீட் ஆகும். அதனால் ஸ்கேன் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் ஆஃப்லைன் ஸ்கேன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுங்கள். பட் இந்த ஸ்கேன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சிஸ்டமில் ஓப்பனாக இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஸ்கேன் நவுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். அண்ட் ரீஸ்டார்ட் ஆக 15 to 20 minutes டைம் எடுக்கும். அண்ட் இந்த ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகி உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும்போது உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஆஃப்லைன் வைரஸ் அண்ட் மால்வேர்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்கேன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டார்ட் மெனுவில் எம்ஆர்டின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த எம்ஆர்டி ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதால சிஸ்டமில் அன்ஐடென்டிஃபைட் அண்ட் சஸ்பீசியஸான சாஃப்ட்வேர்ஸ் ஏதாவது இருந்தால் இந்த ப்ராசஸ் ரிமூவ் பண்ணி உங்கள் சிஸ்டமை வைரஸ் ஃப்ரீயாக வைக்கும். அதனால் இந்த எம்ஆர்டி ப்ரோக்ரஸையும் உங்கள் சிஸ்டமில் கண்டிப்பாக ரன் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸை உங்கள் சிஸ்டமில் பண்ணுறதால உங்கள் சிஸ்டம் வைரஸ் ஃப்ரீ ஆகும். ஸோ எந்த விதமான தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை வைரஸ் ஃப்ரீ ஆக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் காட்டின மெத்தட் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.